என்ன கவனிங்க, பிரைஸ்லாம். சரி, இரவெல்லாம் நான் சொல்லிட்டு அதிகாலையில் எழுதி நான் சொல்லிக்கிற பொழுது ஒரு வார்த்தையை மனதில் நாம் உணர்ந்துனா அந்த சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஐசாயா 54:5 வாசமே. ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். பாடு வந்துக்கல. சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். பாட்டு சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்த மீட்பராக இருக்கிறார். சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ நம் தேவன் எப்படிப்பட்டவரா இந்த வசனத்தை தியானிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிறார், அவருடைய மீட்பராக இருக்கிறார், அவர் சர்வ பூமியின் தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜோயில பார்த்து ஜோயில் டேடி என்ன செய்கிறாரு, நீங்கள் என்ன செய்வார்? பாஸ்டா இருக்கிறார். நிசாம் டேடி என்னவா இருக்கிறாரு? இன்ஜினியராக இருக்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து டேடி என்ன செய்கிறாரு என்று ஒரு கேள்வியை கேட்டால், இந்த எங்கள் அப்பா என்ன செய்கிறார், இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். நாம் வழிபடுகிற நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சிருஷ்டிகர். அப்படின்னா ஒரு வானத்தை பூமியை படைத்தவர். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உதயநிதி சாலை பார்த்து டேடி யாரை கேட்டால் எங்கள் அப்பா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு. ஆமே, டேடி தமிழ்நாட்டுக்கே சீஃப் மினிஸ்டரா இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிற பெருமையை பேசுவார். நாம சொல்லணும், எங்க அப்பா சிருஷ்டிகராக இருக்கிறார், ஒரு வானத்தை பூமியில் சிருஷ்டி தேவனாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நாமே சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கேள்வி வரும், அவருடைய பிள்ளையா நான் ஏன் கஷ்டப்படுறேன்? ஒரு கேள்வி வரும். குழந்தை இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவோம். வாலிபனா மாறும்போது அப்போட ஆசை அப்பதான் அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சிதான் இருக்கும். ஆமே ஆமே ஹல்லேலூயா. ஸோ நம்ம குழந்தையா இருக்கும்போது பால் தான் குடிக்க முடியும். வளர்தான் சாப்பிட வளர்றத கூட நம் தேவன பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஸோ நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சர்வ வளர்ந்த தேவனாக இருக்கிறார், அதாவது ஒரு சிருஷ்டிகராக இருக்கிறார். ரெண்டாவது, அவரே ஒரு நாயகர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல நாயகன் என்று வார்த்தை சொல்றோம்ல, தமிழ்ல நாயகன், இங்கிலீஷ்ல ஹீரோ. நாயகர் அப்படின்னா ஹீரோ, நாயகன் அப்படின்னு தமிழ்ல நாயகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவன் எப்படிப்பட்டவரா? உங்களுக்கு அவர் ஹீரோவா இருக்கிறார். ஆமே. பொதுவாகவே இந்த பசங்களுக்கு முதல் ஹீரோ யாருன்னா அவங்க அப்பாவை தான் இருக்கும். சொல்ல மாட்டாங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்பா இருந்து கற்றுக்குவான். நல்ல விஷயத்தை, நல்ல பேரண்ட்ஸ் இருந்து பிள்ளைங்க முதலாவது அவன் பார்க்குற முதல் ஹீரோ யாருன்னா பிள்ளைகளுக்கு தகப்பனாக தான் இருக்கும். ஆமே சொல்ல பார்ப்போம். வாலிப பசங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இல்லை, பசங்களுக்கு யார் அவன் ஹீரோவாக தெரிவாங்கன்னா அவன் பேரண்ட்ஸ், விசேஷமாக தகப்பன் பிள்ளைகளுக்கு ஹீரோவை தெரியும். ஸோ உங்களுக்கு எடுத்தோம் நம்ம ஆண்டவர் நம்ம பரலோக தகப்பனே நாயகராக ஹீரோவாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய மீட்பராக இருக்கிறார். ஸோ மூன்றாவது, முதலாவது சிருஷ்டிகராக இருக்கிறார், இரண்டாவது ஒரு ஹீரோவாக நாயகராக இருக்கிறார், மூன்றாவது அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நம் தகப்பன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நான் ஏற்கனவே இந்த காக்கா கதை, புறா கதை சொல்லியிருக்கேன்ல. காக்கா எப்படி இருக்கு? ஜோயல்ஜாசன் கவனிங்க. காக்கா எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு. புறா எப்படி இருக்கு? வெள்ளையாவும் இருக்கு, மல்டி கலர்லையும் இருக்கு. ஒயிட் கலர் புறாவும் இருக்குது, கலர்ஃபுல் புறாவும் இருக்குது. ஆனால் சுபாவங்கள் வேற. காக்காவுடைய சுபாவம் வேற, புறாவுடைய சுபாவம் வேற. காக்கா நான்வெஜ் சாப்பிடுமா? நல்லா சாப்பிடும். புறா நான்வெஜ் என்ன பண்ணாது? சாப்பிடாது. அது வெறும் தானியங்களை மாத்திரம் சாப்பிடும். ஸோ இஸ்ரவேலின் பரிசுத்த நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதனால தான் பரிசுத்த வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டம். உங்களுக்கு எனக்கும் ஏன் அந்த ஆவிக்கு இந்த பூமியில போராட்டம்னா அந்த பரிசுத்தத்துக்காக தான் போராட்டம். ஏன்னா நம்ம தகப்பன் பரிசுத்தராக இருக்கிறார். பிசாசு காக்கா மாதிரி கருப்பா இருக்கிறான். அவன் அப்பப்போ அவன் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுறான். அல்லேலூயா. அவன் சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் ஜனங்களுக்கு கொடுத்துட்றான், அசுத்தமாக்கிடுறான். அவங்களை மறுபடியும் பரிசுத்தமாக்க வேண்டி இருக்கிறது. அதுக்காக தான் கதை சர்ச்சையை வைத்திருக்கிறார். தேவன் நல்லவர். ஸோ நாம் ஆராதிக்கிற தகப்பன் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. கடைசியாக அவர் மீட்பராக இருக்கிறார். அந்த பரிசுத்தம் மிஸ் ஆகிற பொழுது, அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்ம விழுந்து போகிற பொழுது நம்ம கர்த்தர் என்ன செய்கிறாராம்?
தம் பிள்ளைகளை, தம் ஜனத்தை அவர் நேசிக்கிறபடினாலே தம் கரத்தினாலே அவர் மீட்டெடுக்கிறவராக, தூக்கி விடுகிறவராக தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நம்ம பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர்? சிருஷ்டிகர், நாயகர், பரிசுத்தர், மீட்பர். இவரே சர்வபூமியின் தேவன். அவரை எனக்கும் உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனால் அப்போ மீட்பர் என்று சொன்னால் எப்படி சொல்றதுன்னா, இயேசுக்கு பல பேர்களை, இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மீட்பர், இப்படிலாம் ஒரு பேர் இருக்கு. இரட்சகர் என்று சொன்னால் ரட்சிக்கிறவர், சேவியர். சேவியர் அப்படின்னா ரட்சிக்கிறவர், அப்படின்னா தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். பல விதமான தீமைகளிலிருந்து, பாவ போராட்டங்களிலிருந்து, சத்துருப்பிடிலிருந்து தப்புவிக்கிறவர் அல்லது ரட்சிக்கிறவர், அவர்தான் இரட்சகர் என்று நம்ம பார்க்கிறோம். மீட்பர் அப்படின்னா மீட்டு கொண்டு வர்றது. மீட்பர் அப்படின்னா எப்படி சொல்றது? இப்போ நகையை கொண்டு போய் எங்க வச்சுட்டீங்க? சேட்டு கடையில் வச்சுட்டீங்க. ஒரு 2 லட்சத்துக்கு நகையை கொண்டு போய் சேட்டு கடையில் அடமானமா வச்சுட்டீங்க. சேட்டு என்ன பண்ண, மாசம் மாசம் வட்டி கேட்பார். அல்லது பேங்க்ல கொண்டு போய் நகை என்ன பண்ணிட்டீங்க? வச்சுட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட அவளுக்கு ஒரு 2 லட்சத்துக்கு, 5 லட்சத்துக்கு, ஒரு 10 லட்சத்துக்கு நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டீங்க. பேங்க் என்ன பண்ணுவான்? 50 காசு, 1 ரூபா, 75 காசு வட்டி போடுவான். இப்போ 5 லட்சத்துக்கு 1 ரூபான்னா 5000 ரூபாச்சா? 5000 ரூபாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000, 75 காசுனா 3000-4000 ரூபாய் வட்டி கட்டணும். இப்போ மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டே வரணும். 5 மாதம் வட்டி கட்ட காய்ச்சி என்ன ஆச்சு? 20,000 ரூபாய் ஆகிடும். அப்படி ஏறிக்கிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அசலும் வட்டி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். 5 வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நோட்டீஸ் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வட்டியும் கட்டலை, அசலும் கட்டலை, உங்கள் நகை என்ன செய்ய போகிறோம்? ஏலத்துக்கு வைக்க போகிறோம் சொல்லிட்டு நோட்டீஸ் விட்டுருவாங்க. இப்போ நம்ம வயிறெல்லாம் எரியும். அடாடா, 5 வருஷமா வட்டியும் கட்டலை, அசலும் கட்டலை, ஏலத்துக்கு வந்துச்சு, மறுபடியும் அந்த நகையை மீட்க வேண்டும் என்று சொல்லி அக்கம் பக்கம் கடனை உடனே வாங்கி 5 லட்சத்து மொத்தமாக கட்டி, அந்த வட்டியும் கட்டி 6 லட்சம் கிட்டத்தட்ட கட்டி அந்த நகை என்ன பண்ணுவோம்? மீட்டு கொண்டு வருவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இதுதான் மீட்டு எடுக்கிற அனுபவம். இதுக்கு பேர் தான் மீட்பர் என்று சொன்னால் மீட்டு கொண்டு வருகிற அனுபவம். தம் ஜனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? மீட்டு கொண்டு வருகிறார். தாவீது ஒரு முறை யுத்தத்துக்கு போய்விட்டான். அவன் மனைவி பிள்ளைகளை அமலேக்கர்கள் வந்து சிறைப்பிடித்து என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யுத்தம் பண்ணி அந்த தாவீது மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். தாவீது வந்து பார்க்குறான், மனைவிகளை காணும், பிள்ளைகளை காணும், சத்துருக்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் தேவனத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் அந்த சத்துருவை பின்தொடர்ந்து போகலாமா, அவளை மீட்டுக் கொள்ள முடியுமா, திருப்பிக் கொள்ள முடியுமா என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கருத்தா ஜெபிக்கிறான். கர்த்தர் வாக்கு பண்ணினான், நீ கூட போ, நீ பின்தொடர்ந்து போ, நான் கூட வருவேன்னு சொல்லி கர்த்தர் தாவீது பலப்படுத்துகிறார். தாவீது தான் அந்த அமலேக்கு ஆவிகளை பின்தொடர்ந்து போய் அந்த சத்துரு கூட யுத்தம் பண்ணி தன் சொந்த மனைவி பிள்ளைகளை அவன் திருப்பி கொண்டு வந்தான், மீட்டு கொண்டு வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். திருப்பிக் கொள்வதும் மீட்டுக் கொள்வதும் மீட்பின் அனுபவமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு இந்த காலை வேளையில நம் ஆண்டவர் மீட்பராக இருக்கிறார். ஸோ நம்மளை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார் என்று சொல்லி அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அந்த ரேம வார்த்தையில தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென், ஆமென். ஸோ நம்ம மனிதத்தை இழந்து போகிறோம்ல. இப்போ தாவீது தன் மனைவிகளை இழந்து போனான். டெம்பரவரியா தன் மனைவிகளை அவன் இழந்து போனான், சொந்த பிள்ளைகளை இழந்து போனான். சத்ருவானவன் தன் மனைவிகளின் பிள்ளைகளை தன் கரத்தில் அவன் பிடித்து கொண்டு போய் தன்னுடைய கண்ட்ரோல் அவன் வைத்து கொண்டான், தன்னுடைய ஆளுகைக்குள்ள அவன் வைத்து கொண்டான். அவன் சத்ரு அவன் நினைச்சாதான் சாப்பாடு. மனைவிகளுக்கு என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாது. அவன் சாப்பாடு கொடுத்தா தான் பிள்ளைங்க சாப்பிட முடியும். அவன் தூங்க விட்டால் தான் அவன் தூங்க முடியும். ஸோ அப்படி தன்னுடைய ஆளுகைக்குள்ள சத்ருவான அந்த தாவீது மனைவிகளின் பிள்ளைகளை தன் கரத்தில் வைத்திருந்தான் டெம்பரவரியா. ஆனால் தாவீது தேவனுடைய தாசனாக இருந்தபடினால கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவன் சத்ருவை பின்தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி தன் மனைவி பிள்ளைகளை அவன் திருப்பி கொண்டு வந்தான், அவன் மீட்டு கொண்டு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் செய்கிறான். தாவீதின் குமாரன் என்று ஏசாபாக்கு இன்னொரு பேரு இருக்கிறது. ஸோ நம்மளை தேவன் என்ன செய்கிறான்? அப்படிப்பட்ட தீமையிலிருந்து, சத்துருக்களை பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் வைத்து நம்ம சுகமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸோ எவற்றிலிருந்து மீட்டு எடுக்கிறார் என்று சொல்லி ஒரு 3 சத்தியம் இருக்கு. 3 பாயிண்ட் தான். எத்தனை பாயிண்ட்? ஜஸ்ட் 3. 3 சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் எப்படிப்பட்ட தீமையிலிருந்து, எப்படிப்பட்ட சத்துரு பிடியிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொல்லி ஒரு 3 சத்தியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில வசனத்தை வாசிங்க. அதே ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 8வது வசனம். 54 அதிகாரம் 8வது வசனம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆண்டு சொல்ற பாருங்க, இமைப்பொழுது அற்ப காலம் மூண்ட கோபத்தினால
இமை பொழுது என் முகத்தை உனக்கு என்ன பண்ணிட்டேன், மறைச்சிட்டேன். பட் ஆனா இப்பொழுது உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லி உன் மீட்ப சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்லுகிறான் கர்த்தர்? உனக்கு நித்திய கிருபையோடு என்ன செய்ய போறேன்? உனக்கு இரக்கம் செய்ய போகிறேன், உன்னை மீட்டுக்கொள்ள போகிறேன். இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதத்தை உன் மீட்பராக நான் மீட்டுக்கொள்ளத்தக்கதாய் உனக்கு நான் இரக்கம் செய்வேன், அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்லி இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு பேசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் அப்படின்னு வசனம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல லூக்காவில். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கிறான். ஸோ நம்ம இழந்து போன நன்மைகளை, இழந்து போன கிரிகளை திரும்ப மீட்டுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தெரிஞ்ச வசனத்துல, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அங்கெல்லாம் பாருங்க, எல்லா வசனத்துலையும் அந்த மீட்பர் மீட்பர் மீட்புங்கிற வசனம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மீட்பர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பக்கத்தில் கை பிடிங்க, நிசாம் ஜாய்ஸ்லாம் கை பிடிச்சி பயப்படாதுன்னு சொல்லு. சும்மா சொல்லுங்க, பயப்படாதீங்க சொல்லுங்க, வாய் திறந்து பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன், உன்னை மீட்கத்தக்கதாய். யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு துணை செய்ய போகிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இழந்து போன நன்மையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? உதவி செய்ய போகிறேன். என்னை நோக்கி பார் என்று சொல்லி, என்னை கவனி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே பேசுகிறது. இன்னொரு கடைசி ஒரு வசனம் 43ஆம் அதே ஏசாயா 43:1, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் பேசுறார். நீ பயப்படாத. மறுபடியும் ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, நான் உன்னை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறேன், உன்னை உருவாக்கின தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய மகனாக இருக்கிற, அதனால நீ உன்னை காரியத்துல ஒரு விடுதலை தந்து, நீ இழந்து போன நன்மையை திரும்ப உனக்கு தந்து உன்னை மீட்டெடுத்து நான் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய தாசர்களாக இருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரையே சார்ந்து இருக்கிறோம். ஸோ அவரு கரம் பிடித்து நாம் நடக்கிற பொழுது, அற்பகால மூண்ட கோபத்தினால கர்த்தர் நம்மளை கைவிட்டாலும், அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து போட்டாலும், நித்திய கிருபையுடன் தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறாக இருக்கிறார். ஆமென். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால இமைப்பொழுது என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்து விட்டேன். ஸோ எப்போ ஆண்டு சும்மா சும்மா கோவப்படுவாரா? ஆண்டு சும்மா சும்மா கோவப்படுவாரா? அவர் காருண்யத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன். நம்ம தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற பொழுது தான் அவர் கோவப்படுவார். அப்படி கோவப்படும் போது தான் முகத்தை மறைக்கிறார். அப்படி முகத்தை மறைக்கிற பொழுது தான் வாழ்க்கை துக்கங்கள் வருகிறது, நம்ம கஷ்டப்படுறோம், சஞ்சலப்படுறோம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் என்ன செய்கிறார்? நித்திய கிருபையுடன் இறங்கி நம்ம இழந்து போன நன்மைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென். எனக்கு இன்னொரு வசனம் கூட ஞாபகம் வருது. மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. ஸ்தோத்திரம். 8-9 வசனம். மீகா புஸ்தகம் 7 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நானும் வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நல்ல வசனம் பாருங்க, நல்ல கவனிங்க சத்தியத்தை. நான் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அந்த மாசம் வாக்குத்தத்தம், இருளிலே உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று அவன் அந்த மீகா தீர்க்கதரிசி சாட்சியாக சொல்றதை பார்க்க முடியும். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி நான் காத்திருப்பேன், கர்த்தரை நோக்கி நான் ஜெபிப்பேன். நிச்சயமாக தேவன் என் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்டு இந்த பொல்லாத இருளின் காரியத்திலிருந்து, இப்போது நான் கடந்து போகிற பொல்லாத இல்லாத கிரிகளிலிருந்து, இந்த சிறைச்சாலையிலிருந்து தேவன் என்னை விடுவித்து இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருளின் வாழ்க்கையில் இருக்காது. இப்போது நான் சந்திக்கிற இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இந்த இருளின் வளமை என்னோடு போராட முடியாது. நான் கடந்து போகிற இந்த வழிகளும் வேதங்களும் என்னை விட்டு விலகி போகும். நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நான் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை என்னை கொண்டு வந்து அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்.
என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், நான் அவருக்காக காத்திருப்பேன், அவர் நோக்கி நான் செபிப்பேன். நிச்சயமாக ஒரு வெளிச்சத்தை காண்கிறதுக்கு, ஒரு நன்மையை காண்கிறதுக்கு, ஆசீர்வாதத்தை காண்டு மகிழ்ந்திருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லி சாட்சியாக எழுதி வைக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இந்த வசனம் ஏதாச்சும் புரியுதா? எல்லாரும் வாசிங்க. நான் வாசிங்க எல்லாம் சேர்ந்து. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மற்றும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இந்த வசனத்தில் என்னென்ன வார்த்தைலாம் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அது ஒரு வசனம், அவர் எனக்காக வழக்காடுவார் அது ஒரு வசனம், என் நியாயத்தை விசாரிப்பார் அது ஒரு வசனம், நான் பாவம் செய்ததுனால அவருடைய கோபத்தை நான் என்ன செய்ய போறேன், சுமக்க போறேன் அது ஒரு வசனம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வெளிச்சத்தில் கொண்டு வருவார், நான் அவருடைய நீதியை பார்ப்பேன். ஸோ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது கர்த்தருடைய கருத்துல ஒரு பனிஷ்மெண்ட் வருது. கர்த்தருடைய கருத்துலேருந்து ஒரு ஸ்மால் பனிஷ்மெண்ட், சின்ன சின்ன அடி. ஜாஸ்தியாக சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம், சின்ன அடி போடுறோம். எதுக்காக அப்படின்னா ஸ்மால் பனிஷ்மெண்ட். அடுத்த முறை அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது, அந்த மிஸ்டேக்கை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று வார்த்தையால் அடிக்கிறோம், அல்லது சம்டைம்ஸ் கையில் கூட என்ன செய்கிறோம், லைட்டாக ஒரு அடியை போடுறோம். அந்த அடி ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? பிள்ளைகளை அடிக்கிறீங்க, ஒரு வார்த்தையால் அடிக்கிறீங்க, அல்லது பெருமாள் அடிக்கிறீங்க, அடித்தா அந்த அடி ஒரு 5 நிமிஷம் இருக்கும், 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம், பப்ஸ் வாங்கி கொடுக்குறோம், ஏதாச்சும் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கூல் பண்ணி ப்ளஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது ஸ்மால் பனிஷ்மெண்ட் நம்ம மேலே இறங்குது, ஒரு அடி விழுகுது. அடி விழுந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் எனக்காக வழக்காடுவார், என் நியாயத்தை விசாரிப்பார். அவர் எனக்காக வழக்காடுகிற வரைக்கும், அந்த நியாயத்தை விசாரிக்கிற வரைக்கும் அவருடைய கோபத்தை நான் என்ன செய்வேன், சுமந்து கொள்வேன். அதற்கப்புறம் அவர் என்னை விசாரித்த பிறகு கர்த்தர் கிருபையாக என் பாவத்தை மன்னித்து மீண்டுமாக அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து விடுவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன்னு சொல்லி ஊழியக்காரன் பேசுகிறான். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியுடைய ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிந்தும் அறியாமலும் இந்த பூமியில் நாம் இருக்கிறபடி தான் சுமால் மிஸ்டேக்ஸ் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. சின்ன சின்ன தப்பிதங்களை நம்ம செய்கிறோம். அப்படி செய்கிற பொழுது தான் சுமால் பனிஷ்மெண்ட் வாழ்க்கையில் விழுகுது. அப்படி விழுகிறது எதுக்காகனா, மறுபடியும் நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே அந்த பனிஷ்மெண்ட். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ அதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகள். மீகா என்பது தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசி. ஸோ தீர்க்கதரிசியில் புறப்பட்டு வாயிலிருந்து புறப்பட்டு எல்லா வார்த்தைகளும் எப்படி தான் இருக்கும், ப்ராஃபஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய சத்தியங்கள். சரி, கவனிங்க. கர்த்தர் இமைப்பொழுது நான் உன்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்க போகிறேன். ஏனென்றால் நான் உடைய மீட்பராக இருக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறபடினாலே, நீங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்கி நீ இழந்து போன எல்லா நன்மை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கை சொல்லலாம். சரி, 3 விதமான காலத்தில் நம்மளை மீட்டு எடுக்கிறார் சொல்லி பார்த்தோம். முதலாவது உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். எவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு எடுக்கிறார் என்று சொன்னால், உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த கர்த்தர் அங்கே வாக்குப்படுகிறார். ஸோ எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பஸ்கா பண்டிகை அவங்க கொண்டாடணும், புளிப்புல அப்ப பண்டிகை அவங்க கொண்டாடணும், கூடார பண்டிகை அவளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அநேக கற்பனைகளை தேவன் தம்முடைய மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஸோ எகிப்திலே அடிமைகளாக இருந்தீர்கள், பார்வோன் கிட்ட நீங்க அடிமைகளாக இருந்தீங்க. பட் மோசேயின் மூலமாக 10 விதமான அற்புதங்களை செய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் 10 விதமான கொள்ளை நோய்களை வாதைகளை அந்த எகிப்து மீது தேவன் கட்டவிழ்த்து, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த பார்வோன் வல்லமையில் கர்த்தர் முறித்து தம்முடைய வல்லமையினாலே 400 வருஷமா அடிமைப்பட்டு அந்த தம் ஜனங்களே தேவத்தம் கரத்தினால மோசேயின் மூலமாக ஆரோன் மூலமாக மீட்டு கொண்டு வந்து விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 400 வருஷம் அடிமைத்தனம், 400 வருஷம் பிரச்சனையை கர்த்தர் 10 விதமான அற்புதங்கள் மூலமாக அந்த செய்த மோசேயின் ஜெபத்தின் மூலமாக இந்த ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் உங்கள் ஆச்சரியமாக விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறுங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். கர்த்தர் பிள்ளைங்க, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சர்ச்சைக்கு வரதே பெரிய விஷயம். நீங்களே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு பெந்த சர்ச்சில் வந்து உட்காருவீங்க, உங்களுக்கும் தெரியாது. நான் பாஸ் ஆகணும் நானும் கனவுல நினைக்கல. இல்லையா, நம்ம எண்ணங்களே வேற, நம்ம சிந்தைகளே வேற. உலகத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்.
உலகத்தில் எப்படி உலகத்தின் ஆசுவத்தை அனுபவிப்பது எப்படி, உலகத்தில் ஐஸ்வர்யம் வாழ்வது எப்படி, இந்த உலகத்தில் இன்னும் மேன்மை அடைவது எப்படி, உலகத்தில் பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிப்பது எப்படி, என்ன செஞ்சு உலகத்தில் மேலே வர முடியும், வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை எப்படி உயர்த்திக் கொள்வது என்று சொல்லி 100க்கு 100 நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த உலகத்தை நோக்கியே இருந்து நம்ம ஒரு நாள் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையா இயேசப்ப பிள்ளையா மாறுவோம், இப்படி கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய வார்த்தை வாசித்து தியானிப்போம் என்று சொல்லி கனவுல ஒரு நாளும் நாம் நினைச்சது கிடையாது. நானும் பாஸ்டா மாறும்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. 24 வயசு வரைக்கும் இந்த வாசனை அற்றவனாக தான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மாற்றினார். எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது, பார்வோன் என்பது உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை குறிக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளை கவனிங்க, உலகத்தின் அதிபதியாக சத்ருடைய கரத்திலிருந்து தேவன் உங்களை என்னையும் கிறிஸ்து மூலமாக மீட்டெடுத்து கொண்டார். ஆமென். அன்றைக்கு மோசை அனுப்பி கர்த்தர் தம் ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கு கிறிஸ்துவை அனுப்பி, அவருடைய வார்த்தையை அனுப்பி, ஒரு ஊழியக்காரனை அனுப்பி உங்களை என்னையும் உலகத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். உங்களை என்னையும் கர்த்தர் முதலாவது எதிலிருந்து மீட்டு எடுக்கிறார்? எகிப்திலிருந்து மீட்டு எடுக்கிறார். எகிப்துடைய அடிமத்திலிருந்து மீட்டு எடுக்கிறார். எகிப்துடைய அந்த பார்வோனுடைய உபத்திரத்திலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்காக வாழ்வதே மிகப்பெரிய வஞ்சகம். ஆமென். ஏன்னா உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், ஒளிந்து போகும். முதலாவது எதில் நம்ம மீட்கப்பட வேண்டும் சொன்னால், உலகத்தின் ஆசையிலிருந்து, உலகத்தினுடைய கவலைகளிலிருந்து, உலகத்தினுடைய அந்த கிரியைகளிலிருந்து நம்ம மீட்கப்பட வேண்டும். ஸோ அதை மீட்கிறவர் இயேசுவாக இருக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்லன்னு பைபிள் சொல்லுது. ஆமே. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்துக்காக வாழ்றவங்க, நான் 24 வயசு வரைக்கும் பைபிள் படிக்கவே கிடையாது. நல்லவனா வாழ்றது வேற, பைபிள் படித்து வாழ்றது வேறு. ஆமே. ஒருவேளை காலேஜ் படித்தாலும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணாலும், அறிவில்லாமல் பாஸ் பண்ணாலும் பைபிள் படிக்கல, நம்ம சர்ச்சுக்கு போகலை, ஆண்டவரை தேடலை, அது வேற. அதுதான் உலகத்தின் ஆவி. ஸோ உலகத்தின் ஆவி நம்மளை கிறிஸ்துவை கிட்டி சேர விடாது, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட விடாது, அவருடைய சத்தத்தை கேட்க விடாது, அவரோடு கூட உறவாட முடியாது, அவர் பிள்ளையாக வாழ முடியாது. உலகத்தின் ஆவி நம்மளை கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது முதலாவது ஒரு ஆத்துமா எவற்றிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். உலகத்தின் ஆவிலிருந்து அவங்க மீட்கப்பட வேண்டும். உலகத்தின் ஆசை பாசங்களிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது தேவனே செய்கிறார். ஆமென். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள் வேதம் சொல்லுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வசனங்கள், உலகத்தில் அசுத்தங்கள் இருக்கிறது, உலகத்தின் அசுத்தங்களை உங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்தும் பார்வோனுடைய கரத்திலிருந்தும் தம் ஜனத்தை மீட்டு கொண்டார். நீங்களும் நானும் முதலாவது எதிலிருந்து மீட்கப்படணும்னா உலகத்திலிருந்து. ஆமென். கரங்களை வைத்துங்க. ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா, உலகத்தின் ஆவிலிருந்து எங்களை முற்றிலும் விடுவீங்க, மீட்டெடுங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். அல்லேலூயா. உலகத்தார் பைபிள் படிக்கிறாங்களா? உலகத்தார் பைபிள் படிக்கிறாங்களா? நான் சொன்னேன், நான் ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததுனாலும் 24 வயது வரைக்கும் எனக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. கர்த்தரால் மீட்கப்பட்ட பிறகுதான் இந்த வேதத்தையும் நம்ம வாசிக்க முடியும். கர்த்தரால் மீட்கப்படாத வரைக்கும் பைபிளுக்கு நமக்கும் சம்மந்தமே இருக்காது. கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நமக்கும் பைபிள் இருக்கும். கிறிஸ்து நம்ம தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்து ரத்தத்தினால் கழுவி நம்ம ஆத்மாக்கள் ஒரு ஜீவனை கொடுத்த பிறகு, அந்த ரட்சிப்பு அனுபவத்தை கொடுத்த பிறகுதான் நம்ம கரங்களிலே வேதம் நம்ம ஏந்து ஆரம்பிக்கிறோம். அது ஒரு மகிமையான அனுபவமாக, பரலோக அனுபவமாக அது நமக்கு மாறி விடுகிறது. ஆமென். உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்னார்ல, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானும் நம்முடைய பக்கம் 263 நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 263ஆவது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் இந்த வசனம் எனக்கு அர்த்தமே தெரியாமல் வந்துச்சு. என்னடா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியலையே. என்ன சொல்ற? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏசப்பா சிலுவையில் மரிச்சாரா? எனக்கு கவனிங்க. ஏசப்பா சிலுவையில் மரிச்சாரா? மரிச்சிட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையில் உயிர் போயிடுச்சு. சிலுவையில் உயிர் போனதுக்கு அப்புறம் அவரால் சாப்பிட முடியுமா? உலகத்தில் இருக்கிறத சாப்பிட முடியுமா?
உலகத்தை சுவாசிக்க முடியுமா? நடக்க முடியுமா? உயிர் போனதுக்கு அப்புறம் கண் இருக்கும், பார்க்க முடியாது. வாய் இருக்கும், சாப்பிட முடியாது. காது இருக்கும், கேட்காது. செயலற்றவர்களாக மாறிவிடுகிறார். இப்போ என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், என்னைக்கு நான் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டனோ, ரட்சிக்கப்பட்டனோ, மீட்கப்பட்டனோ, உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு, பார்வோனுக்கு, அந்த எகிப்தின் ஆவிகளுக்கு, உலகத்தின் ஆவிகளுக்கு நான் மரித்து விட்டேன் அப்படின்றார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு, உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களுக்கு, உலகத்தின் அதிபதியாக பிசாசின் கிரிகளுக்கு நான் மரித்து விட்டேன். அந்த உலகத்தின் ஆவினால என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஐ டைட் ஃபார் வேர்ல்டு. நான் இந்த உலகத்துக்காக மரித்து இருக்கிறேன். உலகத்தின் கவலைகள், உலகத்தின் ஆசா பாசங்கள், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆசையும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நான் உலகத்துக்காக மரித்திருக்கிறேன். நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது. உலகத்துக்காக நான் மரித்து விட்டேன். அதனால் உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாரங்கள், உலகத்தில் இருக்கிற பெண்ணாசை, மண்ணாசை, இப்படிப்பட்ட எந்த ஆசைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது. அவளை நான் மரித்து விட்டேன் என்று சொல்லி அவன் சாட்சியாக எழுதுகிறான். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நீங்களால மறிச்சிட்டுமா? பக்கத்து சீட்டில் இருக்கிற விசுவாசி 400 ரூபாய்க்கு சுடிதார் போட்டால் நம்ம 800 ரூபாய்க்கு போடுறோம்னு ஆசைப்படுறோம். அல்லேலூயா. நம்ம கூட பெஸ்ட்டாக வந்து சேரீ கேட்டோம்னா அதோட பெஸ்ட் சேரீயை நாம் தேடுறோம். எவ்வளோ போட்டி போறாம, எவ்வளோ போட்டி போறாம. ஆமென், அல்லேலூயா. உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ற. அப்போ உலகத்தின் ஆவி, அந்த பொருளாசைகள், பணாசைகள், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு நாம் மறிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ முதலாவது கர்த்தர் உங்களை என்னையும் எதிலிருந்து மீட்டெடுக்க விரும்புகிறான்னு சொன்னால், எகிப்திலிருந்தும் பார்வோனுடைய கரத்துல இருந்தும் தம் ஜனத்தை மீட்டுக் கொண்டது போல உலகத்தின் ஆவிலிருந்து, உலகத்தின் அதிபதியாக பிசாசுடைய கரத்திலிருந்து, அவனுடைய சுபாவத்திலிருந்து, அவனுடைய கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டெடுக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற எல்லாரும் உலகத்துக்கு மறிச்சிட்டாங்கன்னா பரலோக சந்தோஷமா இருக்கும் சபை, தெரியுமா உங்களுக்கு? ஆமென். இப்போ ஒரு வயசு குழந்தைங்க விளையாடும் போது எல்லாமே ஒரு வயசு குழந்தையா மாறிட்டாங்கன்னா அதெல்லாம் பாருங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளை போல மாறிட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷ சமாதானம் இருக்கும். கர்த்தர் பிள்ளைகளே, முதலாவது இயேசுப்பா உங்களை என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளிலிருந்து மீட்டெடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. மிகா 7:15 சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன் அதிசயங்களை காணப்படும். ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நீ உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல உலகத்துக்கு மறிக்கணும். ஆமென். உங்களுக்கு பல லட்சத்து கரங்களை கொடுத்து ஆஸ்வதிக்கணும்னா முதல்ல நீங்கள் பண ஆசையிலேருந்து நீங்கள் மறிக்கணும். அப்போ தான் கரத்துக்கு பணம் வந்து சேரும். பணத்துக்காக இயேசுவை தேடக்கூடாது. இயேசுவை தேடுங்க, பணம் தானாக வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கும். நல்லா சொல்ல வர ரகசியத்தை புரியுங்க, சத்தியத்தை பிடிச்சி கொஞ்சம் கேட்ச் பண்ணுங்க. பணம் கண்டிப்பாக வேணும். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்துட்டு வலிக்கு போனார்கள். பணம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு பாஸ்டர் இருந்தால் எனக்கு சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு பணம் வேணும். சில பணம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் பண ஆசை நம்மளை தீமைக்கு நேரம் வழி நடத்தும். நீங்கள் பணத்தை மேலே இருக்கிற ஆசை விட்டுருங்க, ஆண்டு கையில் லட்சக்கணக்கில் பணத்தை தருவார். ஆமென். கையில் ஒரு பணத்தை நீங்கள் கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணி பாருங்க, ராஜ்யத்துக்காக செலவு பண்ணி பாருங்க, அது வளர ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். ஸோ இந்த உலகத்தின் மீது நம்ம ஆசை வைக்கிறபடினால தான் அந்த உலக ஸ்நேகம் நம்மளை தேவனுக்கு பகைனா மாற்றி விடுகிறது. உலகத்தின் மேலே இருக்கிற அந்த ஆசை பாசம் நம்ம அந்த மனசு விடுவிக்கப்படாதனால்தான் நாம் கத்தரால் கத்தரால் நம்ம பனிஷ்மெண்ட் வாங்குறோம். கத்திர பிள்ளைகளை, முதலாவது உங்களை என்னையும் கத்த உலகத்தின் ஆவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ உலகத்தின் ஆவிலிருந்து நம்ம மீட்கப்பட்டு விட்டால் இந்த உலகத்தை நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம். அதான் ரகசியம், அதான் பைபிள் சொல்ற சத்தியம். பண ஆசை விட்டுருங்க, நிறைவான பணத்தை தருவார். உங்களுக்கு எவ்வளோ ஆசை வேணும், எவ்வளோ ஐஸ்வர்யம் வேணும், எல்லாத்தையும் கத்த தருவார். ஆமென். சாட்சிக்கு சொல்கிறேன், பல பெர்க்மான்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஒரு ஆஸ்வதமாக இருக்கிறாரா? ஆஸ்வதமாக இருக்கிறாரா? பணத்தில் ஆஸ்வதமாக இருக்கிறாரா? சரீரத்தில் ஆஸ்வதமாக இருக்கிறாரா? அபிஷேகத்தில் ஆஸ்வதமாக இருக்கிறாரா? அவருக்கு என்ன குறை வச்சு பரலோகம்? ஒரு குறையும் வைக்கல. ஆனால் அவர் உட்காந்து பேசுங்க, அவர்கிட்ட மண் ஆசை இருக்காது, பெண் ஆசை இருக்காது, பண ஆசை இருக்காது. எத்தனை லட்சம் ஒரு கையில் வந்து அடுத்த கையில் என்ன பண்ணிடுறாங்க? உங்களுக்கு விதைச்சிடுறாங்க. அதனால அவங்க ஆஸ்வதமாக இருக்கிறாங்க. பட் நீங்களான பணத்தை மேலே மைண்டை வைக்கிறோம், பணத்தை மேலே ஆசைப்படுறோம், அதை தேடி நோக்கி ஓடுறோம், அது நம்மளை விட்டு விலகி போகுது. பணத்தை மேலே ஆசை விட்டுடுங்க, பணம் தேடி வரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் இயேசுவை தேடணும், பணம் நம்மளை தேடி வரும்.
நம்ம கடமையை செய்கிறோம். பண ஆசை விட்டுருங்க, பணத்து மேலே இருக்கிற ஆசை விட்டுருங்க. நீங்கள் இயேசுவை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க, அவருடைய அன்பை தேடி பாருங்க. மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வயசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம ஆஸ்வதிக்கப்படணும்னா உலகத்தின் ஆவிலிருந்து மீட்கப்படணும். உலகத்தார போல நம்ம இயேசுவை தேடி வரக்கூடாது. நேற்று 2 நாளைக்கு முன்பதாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுறது. அவங்க ஏற்கனவே 2 அபார்ஷன். கிறிஸ்துவ ஃபேமிலி தான். ஒரு பாரம்பரியமான ஒரு கணவன் மனைவி ட்ரெடிஷ்னல் சர்ச்சுக்கு போகிறவங்க. ஏற்கனவே 2 அபார்ஷன் ஆகிடுச்சு. 3வது கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. இப்போ வந்து ஜெபிக்க வராங்க. எதுக்கு ஜெபிக்க வராங்க? 3வது குழந்தை எதுனா இருக்கக்கூடாது, அபார்ஷன் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே 2 முறை நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். பல ஆயிரங்கள் செலவாகி போச்சு. 2 முறை அபார்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த 3வது முறையும் அந்த கருவை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. ஸோ எப்படியாகலும் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க ஒவ்வொரு முறை எப்போ வருவாங்கன்னா கரெக்டாக நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி தான் வருவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ஊழியக்காரங்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கணும்? ஜெபம் பண்ணிட்டாக்கா ஸ்கேன் எப்படி வந்துடும்? நார்மலாக வந்துடும் சொல்லிட்டு அவங்க விசுவாசம். நான் பார்த்துட்டே தான் நானும் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவன் கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் மூலம் நியூஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஜெபிக்க வராங்கன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துட்டு நேற்று. நான் உட்காந்து ஒரு 1/2 hour ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே வரப்போகிறாங்க, நான் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவியில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டு மனசில் ஒரு வசனத்தை விதைச்சார். வந்தாங்க, பேசிட்டே இருந்தேன். பேசி கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் அற்புதத்துக்காக இயேசுவை தேடாமல் அன்புக்காக இயேசுவை தேடுங்க. நீங்கள் அன்புக்காக இயேசுவை தேடுனீங்கன்னா அற்புதம் தானாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அற்புதத்துக்காக இயேசுவை தேடாதீங்க, அவருடைய அன்பிற்காக நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. ஏன்னா ஆல்ரெடி கிறிஸ்டியன் ஃபேமிலி. நீங்கள் உங்களுக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்த அந்த அன்பை நினைத்து அந்த அன்பிற்காக இந்த பரம தகப்பனாக ஏற்றுக்கொண்டு தகப்பங்கிற அன்பு நிமித்தம் நீங்கள் இயேசுப்பா தேடுங்க, உங்களுக்கு அற்புதம் தானாக நடக்கும். அந்த குடும்பத்தில் சாபத்து நிமித்தம் ஆல்ரெடி 2 அபார்ஷன் ஆயிருக்குது. இந்த 3வது கன்சீவ் ஆயிருக்கிறீங்க. இந்த குழந்தை நீங்கள் வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அற்புதத்துக்காக இயேசுவை தேடாதீங்க, அன்பிற்காக ஆண்டை தேடி போங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி அந்த குடும்பத்தை நான் பிளஸ் பண்ணேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அன்பு முக்கியமா அற்புதம் முக்கியமானா அன்பு தான் முக்கியம். அற்புதம் செகண்ட், அன்பு ஃபர்ஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பரம தகப்பனுடைய இயேசுவுடைய அன்பை உணர்ந்து கொண்டால் அற்புதங்கள் தானாக நடக்கும். அற்புதம் மட்டும் தேடி வந்து அன்பை மிஸ் பண்ணுறதுனால தான் அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? ஃபியூச்சரில் போயிட்டு நான் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன், நான் அந்த பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் படித்தேன், இயேசுவை என்னை கைவிட்டுட்டாரு, இயேசுவை என்னை மறந்துட்டாரு, இதுக்கப்புறம் இயேசுவை தேட மாட்டேன் அப்படின்னுவாங்க. இது பொல்லாத ஆவி. அல்லேலூயா. இது ஈவில் ஸ்பிரிட். அது உங்களுக்கு அற்புதத்துக்காக ஆண்டவர் அல்ல, அன்புக்காக ஆண்டவர். அன்புக்காக தேடுகிற அந்த பூமியில் அளவிடாமல் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஃபாதர் பெர்க்மாஸ் அற்புதத்துக்காக இயேசுவை தேடல, அன்புக்காக தேடினார். அதனால கர்த்தர் அளவிடாமல் ஆஸ்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை புரிந்துங்க, சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்புக்காக இயேசுவை தேடுங்க, அற்புதம் இலவசமாய் நடக்கும். அற்புதம் நடக்கும், தானா நடக்கும். நீங்க முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உண்மையா நீங்க இயேசுவை நேசிக்கிற பொழுது அற்புதங்கள் அது தானாய் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அற்புதம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நம் ஆண்டவர் அவர் மீட்பராக இருக்கிறார். எதிலிருந்து மீட்டெடுக்க விரும்புகிறார்? உலகத்தார் போல நம்ம வாழக்கூடாது. ஆஸ்திக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, அழகுக்காக, பெருமைக்காக, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது, அவைகள் பரலோகத்தில் உண்டானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இவை ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் கலாத்தில் நமக்கு வேதம் போதிக்கிறது. ஸோ மாம்சத்தின் கிரிகள் வேற, பரலோகத்தின் ஆவியோட கிரிகளே வேற. அது காக்கா, இது புறா. ஆமென். அது கிழக்கு, இது மேற்கு. ஸோ இது ரெண்டுடைய செயல்பாடுகள், கிரிகளும் வித்தியாசம், ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் போராடியே ஆக வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடணும். விசுவாசத்தில் போராடி மாம்சத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார், சபை நமக்கு உதவி செய்கிறது, ஆராதனை நமக்கு உதவி செய்கிறது, ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட பிரசங்கம் நம்ம உலகத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறது. உலகத்தின் ஆவிலிருந்து, இச்சைகளிலிருந்து, பெருமைகளிலிருந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் உலகத்துக்காக வாழாமல் பரலோகத்துக்காக வாழ்கிறோம். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் உலகத்துக்காக வாழாமல் சிருஷ்டிகருக்காக, மீட்பருக்காக, ரட்சகருக்காக, நித்தியத்தை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால உலகத்துக்காக வாழக்கூடாது, உலகத்தாரை போல வாழக்கூடாது. உலகத்தாருக்கு விசுவாசம் இல்லை, அவள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, அந்த ரட்சிப்பை விசுவாசிக்கவில்லை, மீட்பை விசுவாசிக்கவில்லை, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கவில்லை, நித்திய ஜீவனை உலகத்தார் விசுவாசிக்கவில்லை. ஆனால் நீங்கள் நானும் இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவர் கொடுக்கிற ரட்சிப்பை விசுவாசிக்கிறோம், அந்த மீட்பின் அனுபவத்தை விசுவாசிக்கிறோம், பரலோகத்தை விசுவாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரலோகத்தை நம்ம நம்மளே கொண்டு போவார் என்று சொல்லி நம்பிதான் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் நானும் முதலாவது எதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உலகத்தின் ஆவிலிருந்து, மண் ஆசையிலிருந்து, பெண் ஆசையிலிருந்து, பொருளாசைகளிலிருந்து, உலகத்து இச்சைகளிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் சினிமா சீரியல் பார்க்காதீங்கன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வியாதி நோய் வர எனக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது, ஜீசஸ் பொறுப்பு கிடையாது. நான் வந்து அது வியாதி வந்தாலும் பேய் வந்தாலும் நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அது உலகத்தின் ஆவி, அதில் அபிஷேகம் இல்லை, அதில் தேவ வல்லமை இல்லை, தேவ மகிமை இல்லை, அதில் பரிசுத்தவன் கிரியைகள் இல்லை. அதனால தான் வியாதி வருது, அதனால தான் பிசாசு பிடிக்குது, அதனால தான் நோய் வருது. அதனால உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு விட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் ஜெயிச்சுக்கணும். அதுக்கு பதிலாக நல்ல ஆராதனைகள் இருக்கிறது, நல்ல செய்திகள் இருக்கிறது. அதே நேரத்தை ஏசாப்பா கொடுத்து பாருங்க, நீங்கள் உங்கள் குடும்பம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். குடும்பம் தலைச்சிருப்பீங்க, குடும்பம் செழிச்சிருப்பீங்க, குடும்பம் வாழ்ந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆவிலிருந்து முதலாம விடுவிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு உட்காந்து அதை பார்த்தா அந்த அசுத்தால வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். அதனால தான் வியாதி வருது, அடி விழுது, பனிஷ்மெண்ட் விழுகுது. ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் குடும்பத்தில் வியாதி வருது, சத்துருக்கு இடம் கொடுக்கிறதால வருது. அதிலிருந்து விடுவிக்கப்பட்டால், மீட்கப்பட்டால் வீட்டுக்குள்ளே சுகமும் சமாதானம் ஐஸ்வர்யம் வந்து சேரும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. ஹல்லேலூயா. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு. விஷத்தை குடிச்சிட்டு பாஸ்டர் இருக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் 100 வருஷம் வாழணும்னா ஏம்மா விஷத்தை குடிச்சிங்க? ஜூஸை குடிச்சு 100 வருஷம் வாழுங்க பாஸ்டர், நான் எனக்கா ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் நான் விஷத்தை குடிச்சிருக்கிறேன், எனக்கு நான் 100 வருஷம் சுகமாக வாழ ஜெபம் பண்ண. எப்படி ஜெபம் பண்ணுறது? கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார், கர்த்தர் ஒரு சத்தியத்தை தந்திருக்கிறார். பாவத்தை விட்டு விலகிருங்கள், உலகத்தின் ஆவி விட்டு விலகிருங்கள், உலகத்தின் ஆவியை ஜெயிச்சு வாங்க, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க, ஏசாவுக்கு உங்கள் வாழ்க்கை இடம் கொடுங்க. உங்கள் நேரத்தை உலகத்தின் ஆவிக்கு கொடுக்காம ஏசாவுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், உங்கள் குடும்பம் சலைத்திருப்பதற்கு, சுகித்திருப்பதற்கு, வாழ்ந்திருப்பதற்கு ஏசப்பா அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நீங்களும் நானும் உலகத்தின் ஆவிலிருந்து மீட்கப்படணும், உலகத்தின் ஆவிலிருந்து மீட்கப்படணும். அதுக்காக தான் கர்த்தர் தம் ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உலகம் அதை இச்சையும் ஒழிந்து போயிடும். அதனால் அது மேலே கவனம் வைக்காம ஏசப்பா மேலே கவனம் வைக்க. கொஞ்சம் ரெண்டாவது கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம எதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். முதலாவது உலகத்தின் ஆவிலிருந்து மீட்கப்படணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். உபாகம் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. கலாத்தியர் 3:13 அப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று அங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வாசிக்கிறோம் 3:13. இப்போ உபாகம் 28 அதிகாரத்துக்கு நீ வந்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சொல்லுங்க, உனக்கு பலிக்கும். மறுபடியும் சொல்லுங்க, உனக்கு பலிக்கும். என்ன பலிக்கும்? இப்போ சொல்ல போற எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ நீ பட்டத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமேன்னு சொல்லுங்க. நான் அப்படியே சொல்லிட்டே வரேன், எல்லாத்துக்கும் ஆமேன் போடுங்க. நீங்க பட்டத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வெளியில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் கைகளும் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு கிச்சன் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், ஒரு வழியாக வருகிற சத்துரு 7 வழியாக ஓடி போவான், உங்களுக்கு களஞ்சங்கள் ATM கார்டு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள். இதெல்லாம் ஆசீர்வாதம். நல்லா இருக்குல்ல? இப்படியே பிரசங்கம் பண்ணுங்க மாஸ்டர். இப்படியே பிரசங்கம் பண்ணீங்களா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். ஆசை தான். ஆனால் அதுக்கப்புறம் பைபிள் அது மட்டும் சொல்லலையே, ஆசை மட்டும் பைபிள் சொல்லலையே, எச்சரிக்கையும் சாபத்தையும் சேர்த்து தான் சொல்லி வச்சிருக்கு. ஸோ 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரைக்கும் பிளஸ்ஸிங் தான். அந்த ஆசீர்வாதம் மேலே வந்து உனக்கு பலிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிற பொழுது நல்லா கவனிங்க. எப்போ கண்டிஷன் அப்படின்னா, இதெல்லாம் எப்போ பலிக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, கை கொடும் போது பலிக்கும். ஆமேன், ஆமேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். என்னாங்க 24:1, நான் உன்னை ஆசீர்வதிக்க பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12:3, எபிரேயர் 6:14. ஸோ ஆசீர்வதிக்க பெருக பெருக வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்பொழுதுன்னு சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, சத்தத்துக்கு கை கொடுக்கிற பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். நீட்டில் பாஸ் பண்ணாமல் டாக்டர் ஆக முடியுமா? நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாமல் இப்போ டாக்டர் ஆக முடியுமா? முடியாது. அதே போல கர்த்தருடைய கற்பனைகளை, சின்ன சின்ன கட்டளைகள் கற்பனை நம்ம கை கொள்ளுகிற பொழுது இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்க மேலே வந்து உங்களுக்கு பலிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சாபங்களும் பலிக்கும். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களை நான் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். 28:2 ஆசீர்வாதம் பலிக்கிறது, 28:15 சாபமும் பலிக்கிறது. சிலர் மேல, சில குடும்பத்தின் மீது, சில ஆத்துமாக்கள் மீது ஆசீர்வாதம் பலிக்கிறது, சில குடும்பங்கள் மீது, சில ஆத்துமாக்கள் மீது சாபங்களும் பலிக்கிறது. ரெண்டுமே நடக்குது. ஆமென். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற குடும்பங்கள் மீது, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மீது, சத்தத்தை கை கொள்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து பலிக்கிறது. அதே சமயத்தில் கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணி அதுக்கு அதை கவனம் செலுத்தாம, அதுக்கு கீழ்கொடுப்பு அடியாம, அதுக்கு செவி கொடுக்காம தான் விருப்பம் போல வாழ்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் வந்து பலிக்கிறது. ரெண்டுமே பலிக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலம் அளவிடாமல் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் குடும்பமாய் வாழ்ந்திருப்பதற்கு, குடும்பமாய் செழித்திருப்பதற்கு, குடும்பமாய் சுகமாய் இருப்பதற்கு, ஆண்டோட கற்பனைகளின்படி கட்டளைப்படி வாழ்கிறதுக்கு நாம் டெடிகேட் பண்ணிட்டோம்னா, இப்போது சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களாம் ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வந்து நமக்கு பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சாபத்தெல்லாம் சொல்லி நான் பிளஸ் பண்ணிட்டேன், ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி நான் பிளஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு பலிக்கும். சாபத்தை நீங்களே போய் வீட்டில் வாசித்துக்கோங்க. அந்த 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. அது மகா கொடுமையாக இருக்கிறது. தீராத வியாதிகள். சோத்திரம் 28:27 குணமாகாத வியாதிகளினால் உன்னை வாதிப்பார் என்று வசனம். 28:27 நீ குணமாகாத கொடிய வியாதிகளினால நீ வாதிக்கப்படுவா என்ற ஒரு சாபம் இருக்குது. 28:28 புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிக்கப்படுவாய் என்று இருக்கு. 28:29 குருடன் அந்த காலத்தில் தடவி திரிகிறது போல பட்ட பகலை தடவி கொண்டு திரிவாய், உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும், என்னாலும் ஒடுக்கப்படுகிறோம் பறி கொடுக்கணும் இருப்பா என்ற சாபங்களாக சொல்லப்பட்டு. இதெல்லாம் கொடிய சாபம். ஏன் இது வாழ்க்கை நடக்குதுன்னு சொன்னா, நாமளோ நம்ம முப்பிதாக்களோ அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய சத்தத்தை கவனிக்காமல் அதுக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி கலங்கம் பண்ணி இஷ்டம் போல வாழ்ந்ததுனால தேவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் சாபம். கர்த்தருக்கு விரோதமாய்
ஒரு சத்தியத்துக்கு விரோதமாய், ஒரு வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதினாலும், எதிர்த்து நிற்பதினாலும், அது கீழ்ப்படியாமல் அந்த அசதியாக இருக்கிறபடி, அசட்டை பண்ணுகிறபடினாலும் தான் சாபங்கள் வந்து இறங்குகிறது. அது மகா கொடிதாக இருக்கிறது. ஸோ அது அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் காத்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம அனுக்கிரகம் செய்யணும். ஏன் தீமை வருதுன்னா, எங்கேயோ ஒரு எல்லையில் நம்ம கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம். அறியாமல் கீழ்ப்படியாமல் போகும்போது தான் அந்த பனிஷ்மெண்ட் இறங்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியை தோள் மேலே தூக்கி சுமக்கணும், அதுதான் சத்தியம். பட் தாவீது ராஜாவன உடனே அவன் ஒரு புது ரதத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கிறான். ராஜாங்கிறதுனால அந்த உடன்படிக்கை சத்தியத்தை அவன் தெரியலப்பா, உண்மையிலே தெரியல. அதனால ஆண்டவனை அப்படியே விட்டுறல பாருங்க. தெரியாமல் செஞ்சா ஒரு பனிஷ்மெண்ட் அடி விழுந்துச்சாங்க. அங்கே ஒரு மனிதன் செத்து போகிறான். அதுக்கப்புறம் தாவீது பைபிள் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த உடன்படிக்கை பெட்டியை பரிசுத்தமாக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷர்கள் ஆசார்கள் தன் தோல்வி மேலே தூக்கி சுமக்க வேண்டுங்கிற சத்தியத்தை அவன் கற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியுமாக சில ஆசார்களை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களை பரிசுத்தப்படுத்தி ரதத்தை தூக்கி தூர போட்டுட்டு தோல்வி மேலே தூக்கி கொண்டு வராங்க. அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வாதமாய் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அறிந்தோ அறியாமலோ சத்தியத்துக்கு விரோதமாய் கிரியைகள் நடப்பிக்கிற பொழுது அங்கே பனிஷ்மெண்ட் ஒன்று விழுகுது. அப்போ சத்தியத்தை கற்றுக்கொண்டு மறுபடியும் சரியான சத்தியம் நம்ம வாழுகிற பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதனால் உபாகம் 28 நமக்கு ஆசீர்வாதத்தையும் பேசுகிறது, சாபத்தையும் பேசுகிறது. கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் இறங்கும். கீழ்ப்படிய அறிந்தோ அறியாமலோ நமக்கு சத்தியத்தை மிஸ் பண்ணுகிற பொழுது அந்த தாவீதை போல ஒரு பனிஷ்மெண்ட் ஆண்டு கொடுக்குறா. எதற்காகனா நம்மளை நேசிக்கிறதுனால, மறுபடியும் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்றதுனால தான் அந்த பனிஷ்மெண்ட் விழுகுது. அந்த பனிஷ்மெண்ட் விழுகிற பொழுதே நம்ம சத்தியத்தை அறிஞ்சு மனம் திரும்பி விட்டால் நம்ம மறுபடியும் அது நம்ம ஆஸ்வதிக்கப்படுகிறதுக்கு அது நமக்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். சரி, அப்போ முதலாவது தேவன் உலகத்தின் ஆவிலிருந்து நம்மளை மீட்கிறார். இரண்டாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அல்லது கீழ்ப்படியாமை, கலக, முரட்டாட்டம் போன்ற இப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து, சுபாவத்திலிருந்து தேவனை மீட்டெடுத்து நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். மூன்றாவது சங்கீதம் 138 சொல்கிறது, சகலவித அக்கிரமங்களில் என்றும் தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அக்கிரமமான அந்த பாவமான கிரியைகளிலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுக்கிறார். சகல விதமான அக்கிரமத்திலிருந்தும் தேவன் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 44:22 அப்படி சொல்லுகிறது, சகலவித அக்கிரமத்திலிருந்து நான் மீட்டுக் கொள்ளுகிறேன். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்றார். இப்போ ஓய்வு நாளில் ஒரு ஆடோ ஒரு மிருகச்செவனோ குழியில் என்ன பண்ணிடுது, விழுந்துட்டா ஜனங்க என்ன செஞ்சிடறாங்களா, தூக்கி விடுகிறார். தமிழ்நாட்டில் தீயணைப்பு வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, ஃபயர் சர்வீஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆடு மாடு கிணத்துல விழுந்துட்டா, சம்டைம்ஸ் யானை கூட என்ன பண்ணிடுது, கிணத்துல போய் விழுந்துருது. யானை, எலிபென்ட், காட்டில் அந்த குழியில் யானை கூட என்ன, யானை குட்டிகள் போய் கீழே விழுந்துருது. உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அந்த யானை எப்படியாச்சும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழியில் தூக்கி விடுகிறார். அதே போல் தேவன் என்ன செய்கிறாராம், பாவிகளை அவர் வெறுக்கிறது இல்லை, பாவத்தை தான் வெறுக்கிறார். எல்லாம் கவனிங்க சத்தியத்தை. உங்களை என்னையும் ஆண்டவர் வெறுக்கலை. நமக்குள்ள சிறு சிறு தப்பிதங்கள், மிஸ்டேக்ஸை தான் கர்த்தர் வெறுக்கிறார். நமக்குள்ள பாவத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆமென். ஸோ நம்மளை நேசித்து நமக்குள்ள அந்த பாவத்தை நம்மள்கிட்ட விலக்கி நம்மளை ஆஸ்வதிக்க சித்தம் கொடுக்கிறார். ஸோ உன் பாவத்தை மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் நான் அகற்றி விடுகிறேன், பட் நீ இடத்தில் திரும்பி விடு, நான் உன்னை மீட்டுக்கொண்டு நான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட பேசுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, முதலாவது உலகத்தின் ஆவிலிருந்து மீட்கப்பட வேண்டும். இரண்டாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். மூன்றாவது சகலவித பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்தும் மீட்கப்பட வேண்டும். அதான் குழியில் விழுந்த ஆட்டை போல நம்ம என்ன செய்யறோம், தூக்கி விடுவது போல ஒரு நம்ம பாவத்தில் விழுந்தாலும், அறியாமல் தப்பித்தில் விழுந்தாலும் தேவன் தம் கரத்தினால, கிருபையினால் மறுபடியும் நம்மளை தூக்கி விட்டு நம்மளை ஆசீர்வதித்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் எப்படி செய்கிறார்னா, ஏன் செய்கிறார்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 ஒரு 2 minutes நான் முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு 2 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டோம். ஸோ தேவன் எப்படி மீட்கிறாரா, தன் சொந்த ரத்தத்தையே சிந்தி மீட்டுக் கொள்கிறார். உலகத்தின் ஆவிலிருந்து, நியாயப்பிரமாணத்துடைய சாபத்திலிருந்து, சகல விதமான பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை மீட்டு எடுக்கிறார் என்று சொன்னால், தன் சொந்த ரத்தத்தையே சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக தான் இப்படிப்பட்ட தீமையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக, நல்ல தெய்வமாக இயேசப்பா நமக்கு இருக்கிறார். ஆமென். சாபம் அப்படிங்கிறது
தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ மீட்கப்பட வேண்டும். 3 விதமான கிரியைகளிலிருந்து நாம மீட்கப்படுகிற பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம், முகம் செத்து போகாது, மாறாக பிரகாசமான ஒரு வாழ்க்கை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது ஃபர்ஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது பிளஸிங் பாருங்க, சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். ஹல்லேலூயா. ஸோ எப்போ பெருக்க வரும் அப்படின்னா, இந்த 3 விதமான கிரிகளிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டாதான் பெருக்கம் வரும், விருத்தி உண்டாகும். சோதர உலகத்தின் ஆவிலிருந்து மீட்கப்படணும், பணாசை, பெண்ணாசை, பொருளாசை மீட்கப்படணும், நியாயபரமான சாபத்திலிருந்து மீட்கப்படணும், கர்த்தருக்கு சகல விதமான பாவ கிரைகளிலிருந்து, அக்கிரம கிரைகளிலிருந்து மீட்கப்படணும். அந்த 3 விதமான கிரைகளிலிருந்து மீட்கப்பட்டால் நீங்கள் விருத்தி அடைவீங்க, நீங்கள் ஐஸ்வர்யமாக ஆசீர்வாதமாக மாறி போவீங்க, கர்த்தர் உங்களை பெருக செய்வார். ஆமென். பாவத்தோடு பெருக முடியுமா? முடியாது. மாதம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 4000 ரூபாய்க்கு குடிக்கிறீங்க, அல்லது 5000 ரூபாய்க்கு குடிச்சிடுறீங்க, குடும்பம் எப்படி விருத்தி அடையும்? சம்பளம் 5000, குடிக்கிறது 5000, அப்புறம் எப்படி விருத்தி ஆகும்? பாவம் ஒரு குடும்பத்தை விருத்தி அடைய விடாது, சாபம் ஒரு குடும்பத்தை செழிக்க விடாது. ஸோ பாவ கட்டுகள், சாப கட்டுகள் ஒரு குடும்பம், ஒரு ஆத்மா மீட்கப்பட்டா, விடுவிக்கப்பட்டாதான் குடும்பம் தலைக்கும், குடும்பம் செழிக்கும். அது இயேசுவே செய்கிறார், அது இயேசுவே செய்கிறார். தம் கிருபையினால அவர் செய்கிறார். தன் சொந்த ரத்தத்தை அதுக்காக சிந்தியிருக்கிறார், உங்களுக்காக, எனக்காக. அந்த பாவத்து கட்டுகளை உடைத்து, சாப கட்டுகளை முறித்து, நம் குடும்பமாய் சுகமாய் வாழ்ந்திருப்பதுக்காக தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் தன் சொந்த ரத்தத்தையே சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்க 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 நம்ம விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போமா? நம்ம ஜெபிப்போம். வேகமாக எழும்பி நின்று மூலிகை ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், திருவந்து ஆயத்தமாக்க பிள்ளைகள் முன்பதாக வரும்படி அன்பா அழைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.